படம் நல்லா காமெடியாக இருக்குது ப்ரோ. படம் ஃபுல்லாமே காமெடி தான். ஆர்டிஸ்ட் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா கேரக்டர் ஆர்டிஸ்ட் ஃபுல்லாமே எல்லாம் காமெடியாக நல்லா பண்ணியிருக்காங்க. ரொம்ப டீசெண்டாக இருக்குது படம். ரொம்ப இது இல்லாமல் கிளாமர் அந்த மாதிரி டபுள் மீனிங் எதுவுமே இல்லாமல் நல்லா நீட்டாக பண்ணியிருக்காங்க. காமெடி பார்த்தீங்கன்னா காமெடி கூட்டணி ப்ரோ. இப்போ மொட்டராஜன் ஆனந்தராஜ் அவங்கலாம் பார்த்தீங்கன்னா நல்லா காமெடி பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க இதெல்லாம் நல்லா டீசெண்டாக இருக்குது, நல்லா பண்ணியிருக்காங்க. குழந்தைங்களுக்குலாம் ரொம்ப பிடிக்கும். ஃபேமிலியாக வந்து நல்லா பார்க்கக்கூடிய நல்ல படம். ஏன்னா டபுள் மீனிங் அந்த மாதிரி எந்த ஒரு இதுவுமே இல்லை, ஒரு அழுகை சோகம் அந்த மாதிரி எதுவுமே இல்லை. வந்தால் ஜாலியாக படம் பார்த்து போகலாம். அதான் ப்ரோ காமெடி. நமக்கு ஒவ்வொருத்தருக்குள்ள ஒவ்வொன்றும் வரும். கூட்டிகிட்டு வந்த வைபவுக்கே தெரியாது யாருக்கு என்ன டேலண்ட் இருக்குது, யாருக்கு என்ன பண்ணுறாங்கன்னு. கடைசியில் அது ஒவ்வொன்றா வரும்போது அதான் ப்ரோ காமெடி. அந்த இடத்துல காமெடி நல்லா வந்து கோட் ஆயிருக்கு. ஆமாம், திருடுறதே ஃபன் தான் ப்ரோ. திருட்டுன்னு சொல்ல மாட்டோம், ஒரு ஃபன்னுக்காக போகிறாங்கன்ற மாதிரி தான் இருக்கும். ஃபுல்லாக போயிட்டு நல்லா திருட்டு வந்துடுவாங்க, அது கடைசியில் ஃபன்னாக முடிஞ்சிடும். நல்லா வந்துடும். மியூசிக் இமான் சார் சூப்பராக பண்ணிக்கிறாரு. கேமரா வந்து நல்லா பண்ணியிருக்காங்க. வைபவ் நல்லா டீசெண்டாக பண்ணியிருக்காரு. ரொம்ப ஹை பிச் இல்லாமல் லோவும் இல்லாமல் நல்லா நீட்டாக பண்ணியிருக்காரு. ஸோ இவ்வளோதான் அப்படின்ற அளவு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா கேரக்டர் ஆர்டிஸ்ட் பண்ணியிருக்காங்களே அவங்க தான் நல்லா தூக்கி சாப்பிட்டாங்க. எல்லாம் நல்லா பண்ணியிருக்காங்க. ஃபேமிலி வந்தாலே நல்லா என்ஜாய் பண்ணலாம். ஃபேமிலிக்கு ஏற்ற படம். நம்ம யங்ஸ்டர்ஸ்லாம் பார்த்து புரிகிறோ இல்லையோ, ஃபேமிலிக்கு ஒரு நல்ல படம். குழந்தைகளோட வந்து நல்லா பார்க்கலாம். எல்லாருமே சிரிப்பாங்க. மொட்டராஜன் சார், மொட்டராஜன் ஆனந்தரா அவங்க ரெண்டு பேரும் வந்து வேற லெவல் பண்ணாங்க. அவங்க ரெண்டும் சூப்பராக பண்ணியிருக்காங்க. அதுல தான் டீசெண்டாக பண்ணியிருக்காங்க. நல்ல ஒரு லவ் ஸ்டோரி, டீசென்ட் பர்சன். நல்லா இருந்துச்சு ப்ரோ படம். ஓரளவு எந்த அளவுக்கு என்ஜாய் பண்ணலாம்னா எப்படி சொல்றது, திச்சிட்டே இருக்கலாம் உள்ள உட்காந்து. நல்லா இருக்கு ஒரு படம். ஆனால் ஃப்ரெண்ட்ஸாக வந்து எப்படி சொல்றது, ஒரு கேங்காக வந்து ஒரு ஃபன் பண்ணோன்னா வந்து பண்ணலாம். ஃபேமிலி வந்து பார்க்கலாம். இந்த எப்படி சொல்றது, ஒரு மாதிரி மைண்ட் செட்டில் இருப்பாங்க பார்த்தீங்களா, இந்த படத்தை பற்றி நெகட்டிவ் பேசுகிறவங்க அவங்களாம் வந்து பார்த்தா படத்தை பார்த்து இது பண்ணுவாங்க. அப்புறம் படம் ஃபுல்லாக எப்படி சொல்லுது, படமே எப்படி சொல்லுது, ஒரு ஆக்ஷன் இல்லாமல் த்ரில்லிங் இல்லாமல் ஒரு ஃபைட் சீன் கூட ஒரு காமெடி தான் கொண்டு போயிருக்காங்க அவங்க. நல்லா இருக்கு ப்ரோ படம். நல்லா இருக்கு ப்ரோ. அதெல்லாம் எப்படி சொல்லுது, ஒரு த்ரில்லிங்காக எப்படி சொல்லுது, ஒரு த்ரில்லிங்காக இல்லாமல் இது எல்லாமே காமெடி. ப்ரொஃபஷனல் கூட ப்ரொபோஸ் கூட பண்ணியிருக்காங்க இந்த படத்தில். அதுவும் ஒரு ஃபைட் சீன் தான் பண்ணியிருக்காங்க. நல்லா இருக்கு ப்ரோ. ஆமாம், டிஃப்ரெண்ட் இது இருக்கு. ஆக்சுவலாக வந்து அதுதான் இந்த படத்தோட ப்ளஸ். ஏன்னா அது இல்லைனா அந்த படம் எப்படி சொல்லுது, ரொம்ப ஒரு லேக் ஆகிட்டு இருக்கும். எப்படி சொல்லுவோம், காமெடி இருக்காது, எதுவுமே ஒரு கூட இருக்காது. அந்த ஒரு இது இருக்கதான் நல்லா இருக்கு படம். அதுலேயே ஆக்டிங் எப்படி சொல்லுது, அதுலேயே ஆல்ரெடி அழகா இருப்பாங்க. இந்த படத்தில் நல்லா அழகா காமிச்சிருக்காங்க. அதெல்லாம் நல்லா கொண்டு போயிருக்காங்க ப்ரோ. ப்ரோ ஆக்சுவலாக அந்த படமே வந்து ஒரு ஃபேமிலி என்டர்டைன்மெண்ட் படம் தான். வந்து நல்லா இருக்கு ப்ரோ படம். ஃபேமிலியாக ஏன்னா எந்த ஒரு 18+ கண்டென்ட்டும் யூஸ் பண்ணல இந்த படத்தில். சில்ட்ரன்ஸ்லாம் வந்து நல்லா விசிட் பண்ணி பார்க்கலாம் அந்த படத்தை. ஆனால் காமெடியாக அந்த மாதிரி இருக்கு ப்ரோ. எந்த 18+ காமெடி இல்லாமல் கரெக்டாக கொண்டு போய் நல்லா இருக்கு ப்ரோ படம். சென்னை சிட்டி கேங்ஸ்டர், சென்னை சிட்டி கேங்ஸ்டர் அந்த படம் தான் இப்போ நான் பார்த்துட்டு வரேன். படத்தில் வைபவ் நடிச்சிருக்காரு, அப்புறம் அத்துல்யா நடிச்சிருக்காங்க. அத்துல்யோட கண்ணு வந்து அப்படியே பேசுதுங்க. அந்த கண்ணுக்காகவே பணங்களை வாரி இறைச்சி கொடுக்கலாம். ஏன்னா அந்த அளவுக்கு அவங்களோட கண்ணு வந்து அவ்வளோ சூப்பராக நடிச்சிருக்கு. படத்தில் வந்து ஆனந்தராஜ் நடிச்சிருக்காரு, மொட்ட ராஜேந்திரன் நடிச்சிருக்காரு, கிங்ஸ்லே நடிச்சிருக்காரு. கூல் சுரேஷ் மட்டும் நடிக்கல. மற்றபடி தமிழ்நாட்டில் எவ்வளோ உப்பு இல்லையா, உப்பு இல்லையா இல்லப்பா வக்கு இல்லையான்ற மாதிரி இருக்கு. ஏன் கூல் சுரேஷை கூப்பிட்டாக்க ஏன் என்ன ஆக போகுது? எது உள்ள வர, கேமராக்குள்ள வரவா, மைக்குக்குள்ள வரவா, படத்துக்குள்ள வரான். ஸோ இந்த படத்தில் வந்து காமெடி நிறைய இடத்துல நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. பேங்க்ல வந்து பணத்தை ராபரி பண்ற ஒரு சீன்லாம் இருக்கு. அதெல்லாம் வந்து நல்லா தியேட்டர்ல நல்லா என்ஜாய் பண்றாங்க. படத்தின் இயக்குனர் விக்ரம் அவர்களுக்கும், அப்புறம் படத்தின் தயாரிப்பாளர் திரு மனோஜ் அவர்களுக்கும், படத்தின் இசையமைப்பாளர் இமான் அவர்களோட சாங் எல்லா இடத்துலையும் நல்லா அவர்களோட கிளைமேக்ஸில் ஒரு ப்ரமோ சாங் ஒன்று வருது. அந்த சாங் வந்து ஏன் நிறையா என்ன மாதிரி ஆளுங்கள்லாம் வச்சு அதை ஆட விடாமல் இருந்து பண்ணாங்கன்னு தெரியல. ஏன்னா அந்த சாங் வந்து படம் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த சாங்கு போடுறாங்க, எல்லாரும் எழுந்து போகாமல் அந்த சாங்கை நின்று பார்த்துட்டு தான் போகிறாங்க. ஸோ அந்த அளவுக்கு அந்த சாங்கு சூப்பராக இருக்குது. இந்த ஹோல் டீமுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள். அது மட்டும் இல்லை, இந்த தயாரிப்பாளர் அடுத்து வந்து ரெட்டத்தலை அப்படின்னு சொல்லி ஒரு படம் இருக்கிறார் போல. ஆமாம், அருண் விஜய். ஸோ அந்த ஹோல் டீமுக்கும் என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். நான் ரெட்டத்தலையை கூட எதுக்காக சொல்கிறேன், அந்த படம் முடிஞ்சிருச்சு. அந்த படத்துக்காச்சும் என்னை பயன்படுத்திருக்கலாம், அந்த படத்துலையும் பயன்படுத்தலை. ஸோ அந்த ரெட்டத்தலைக்கும் என் மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொண்டு, சென்னை சிட்டி கேங்ஸ்டர் என்னப்பா சூப்பரா இருக்குப்பா. இப்ப நான் பண்ணேன் பாத்தியா, அதை விட காமெடிலாம் நல்லா அருமையா இருக்கு. படம் பாத்தீங்கன்னாக்கா
இதுக்கு மேலே பேசினா சாட்டை தான் பேசும். என்னது? ஆமாவா, மொட்டை ராஜேந்திரன் அவர் படம் ஃபுல்லாக வராரு. அப்புறம் கிங்ஸ்லி அவர் படம் ஃபுல்லாக வராரு. எல்லாரும் இப்போ இதில் நடிச்சிருக்கவங்க எல்லாருமே 100 நாள் டேட்டு கொடுத்துருப்பாங்க போல. ஆமாப்பா, அந்த கண்ணு இருக்கு பாத்தியா, கண்ணு, அந்த கண்ணு இப்போ எல்லாரும் சொல்லுவாங்க கோவப்பழம் அப்படிலாம், அதெல்லாம் இல்லை. இது வந்து குழிப்பணியார மாதிரி இருக்கு அத்துலியாவோட கண்ணு. அதான் குழிப்பணியார சுடம்ப பார்த்துருப்பீங்க. அந்த மாவு ஊற்றுனதுக்கு அப்புறம் சுற்றி எண்ணெய் ஊற்றுவாங்க தெரியுமா, அப்போ அந்த குழிப்பணியாரம் மட்டும் தனியாக வந்து நிற்கும். அந்த மாதிரி அந்த அத்துலியாவோட கண்ணு அப்படியே தனியாக வந்து தெரியுது. அதனால படம் பார்க்குறதா இல்லை அத்துலியாவோட கண்ணை பார்க்குறதா அப்படின்னு தெரியல. பட் நீங்கள் ஏதோ ஒன்று நீங்கள் படம் பார்க்கும்போது பார்த்துட்டு தான் இருப்பீங்க. சரிங்களா? படத்தை பாருங்க, என்ஜாய் பண்ணுங்க. என்னவா என்னவா அதான் பார்த்தேன். நீங்கள் எதை பற்றி கேட்குறீங்க? நான் வந்து சென்னை சிட்டி கேங்ஸ்டர் அந்த படத்தை பற்றி தான் சொல்லிட்டு இருக்கேன். சரிங்களா? அது நல்லா இருக்கு. படம் பாருங்க, பார்க்குறவங்க கண்ணில் தான் இருக்கு. என்னப்பா? ஆமாப்பா, ஃபேமிலியோட பார்க்கலாம். குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் தூக்கின்னு வந்து பார்க்கலாம். வயிற்றுல மாசமா இருக்கும்போது வந்து பார்க்கலாம். ஆஸ்பத்திரியில் இருக்கும்போது பார்க்கலாம். எப்படி வேணாலும் பார்க்கலாம். சரிங்களா? ஆனால் படமாக பாருங்க, நல்லா இருக்கு. நல்லா என்ஜாய் பண்ணி பார்க்கலாம். சென்னை சிட்டி கேங்ஸ்டர் படம் பார்த்துட்டு வரோம். படம் ரொம்ப சூப்பராக இருக்கு. படம் ஃபுல்லாகவே காமெடியாக இருக்கு. மேக்கிங் வைஸ் சரி, ஸ்க்ரீன் பிளே எல்லாமே சூப்பராக இருக்கு. பேக்ரவுண்ட் ஸ்கோரும் டிஎம்ஆர் நல்லா பண்ணியிருக்காரு. ஆக்டிங் வைஸுமே எல்லாருமே பிராண்டடாக சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஃபேமிலியோட வந்து பார்க்கலாம். காமெடிலாம் ஒர்க் ஆயிருக்காங்க. எல்லாமே ஒர்க் அவுட் ஆயிருக்கு ப்ரோ. எல்லாமே சூப்பராக இருக்கு ப்ரோ. நிறைய ஆர்டிஸ்ட் நடிச்சிருக்காங்க. ஆமாம் ப்ரோ, நிறைய ஆர்டிஸ்ட் நடிச்சிருக்காங்க. எல்லாருமே கரெக்டாக ஸ்டேஜ் பண்ணியிருக்காங்க. எல்லாருக்கும் ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் எல்லாமே சூப்பராக இருக்கு. வைபவ் அவர் ஆஸ் யூசுவல் எப்போதும் மட்டும் சூப்பராக பண்ணியிருக்காரு. எந்த அளவுக்கு ஃபேமிலியை பார்க்கலாமா? ஃபேமிலி ஆடியன்ஸ் கண்டிப்பாக பார்க்கலாம் ப்ரோ. ரொம்ப குழந்தைங்களோட பார்த்தா செம ஃபன்னாக இருக்கும். சாங்ஸ் எல்லாம் சாங்ஸ் எல்லாம் அது டிமான்லாம் குறை சொல்ல முடியாது. அவங்க எப்போதுமே சூப்பர் தான். அந்த கான்செப்ட் புரியல ப்ரோ? இருக்கிற கான்செப்ட் எப்படி இருக்கு? இது கொஞ்சம் புதுசாக இருக்குது ப்ரோ. நம்ம பழைய படத்தில் படங்களில் பண்ணியிருக்காங்க. அதில் வந்து இது கொஞ்சம் இப்போ இந்த டைமுக்கு எடுத்தது வந்து கொஞ்சம் புதுசாக இருக்குது. என்கேஜ்மெண்ட்டாக புரியல ப்ரோ? நல்லா கண்டிப்பாக சூப்பராக இருக்குது ப்ரோ. தேங்க்ஸ்.